வணக்கம். ஆஹ் இந்த பதிவு பார்த்திங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத விட, திக்கு தெரியாமல் முழிக்கிற நிறைய பேருக்கு வந்து இது உதவக்கூடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை நான் சொல்கிறேன். ஐ திங்க் இன்றைக்கி டே 4. பேசிக்காக பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தாண்டி வர்ற மாதிரி தான் இருக்குது. பர்டிகுலராக நான் இந்த கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு காரணம், இந்த இன்டர்வியூவில் வந்து முன்னாடி போயிட்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன கொஸ்டின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்ல. அந்த கண்டிஷனில் இந்த சொசைட்டி இருக்கிறத நான் நல்லாவே பார்க்குறேன். ஸோ அது மாதிரி இப்போ இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பெட்டராக பண்ண முடியும். லைக் ஒரு பயம் இல்லாமல், ஒரு தயக்கம் இல்லாமல் இதை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். as I told you in the previous video, கொஞ்சம் லைக் லெத்தாஜிக்காக அந்த ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடில் இருந்துடாமல் நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபீவர் வந்து ஆக்சுவலாக இருந்து நீங்கள் வந்து ஒரு செகண்ட் டேயில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். இதில் இந்த கொரோனாவோட கண்டுபிடிப்பு, அதாவது மனிதன் கண்டுபிடித்த ஒரு விஷயம் தான் கொரோனான்றது நம்ம பார்க்குறோம். உண்மையில் நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். அந்த கொரோனா கண்டுபிடிச்ச அந்த அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா கொரோனா ஒரு பெரிய மாஸ்டர் பிளாஸ்டராக டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்கிறேன், நான் வந்து இது ரசிக்க ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல் a little optimistic. ஏன்னா இதில் ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சி அது வந்து ஹியூமன் பாடியில் எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்து அது ஒரு மியூட்டேஷன் ஆகிட்டு நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது என்னெல்லாம் செய்ய முடியும், அது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இவ்வளோ மைன்யூட்டாக ஒரு மனுஷனால லைக் தேர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் திஸ் வைரஸ். ஒரு ஆரம்பம் இந்த அறிவை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணலையேன்றது தான் இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வைரஸ்ன்னு நினைக்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோக்கஸில், அதாவது அந்த ஃபீவரில் ஆரம்பித்து எவ்ரி டே ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஒவ்வொரு லைக் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, ஒவ்வொரு விஷயமா வந்து யூ வில் பி ஏபிள் டு சென்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஆன் டே 3rd லைக் ஐ ஹேட் அ லைட் இது, அதாவது எப்படின்னா அந்த லங்ஸில் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகிற அந்த கோல்டு வந்து அக்யூமுலேட் ஆகிற ஒரு ஃபீல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சில்லி பவுடரை வந்து கண்ணில் போட்டால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி அந்த லங்ஸோட ஃபீல் வந்து தெரிஞ்சுது. அண்டு இந்த நேரத்தில் ஒரு விடிய தூங்கலைன்னா அன்றைக்கி ஒரு விஷயம் நான் டிசைட் பண்ணேன். என்ன அப்படின்னா, இதை வந்து டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் எல்லாருக்கும் நான் சொல்லணும். தட் வாஸ் மை டிட்டர்மினேஷன் ஆக்சுவலி அன்றைக்கி. ஏன்னா இது ஏன் இப்படி இருக்குது, தென் வை நாட், எதுக்கு அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு வி ஷுட் பி டேக்கிங் இட் ஃபர்தர்னு நினச்சேன். அண்ட் வந்து எதாச்சும் ஒரு வீடியோ பார்த்த ஞாபகம் வந்தது, ஒரு அக்கு பஞ்சர் ரிலேட்டட் வீடியோ. ஸோ அலோபதியில் வந்து நம்ம மெடிசன்ஸ் எவ்வளோ எடுத்தாலுமே அதையும் தாண்டி ஒரு இந்த 6th சென்ஸ் மாதிரி அடிஷ்னலாக ஒரு எஃபர்ட் தேவைப்படுதுன்றது தான் உண்மை. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நைட் இருக்கும். அந்த அக்கு பஞ்சர் இதில் வந்துட்டு ஐ வாஸ் பேட்லி இன் நீட் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் ஹெல்ப். எரிச்சல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த அக்கு பஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம், இப்போ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் பர்டிகுலர்லி ஸோ தட் இட் குட் ஹெல்ப் சம்படி. இந்த தம் இருக்கு இல்லையா, யோர் லெஃப்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ஒரு 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 ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும், சரிங்களா. இந்த தம் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட ப்ரீதிங், அதாவது உங்களோட லங்ஸில் வந்து அந்த சளி படிகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது. நான் சொல்கிறது வந்து இந்த இதை ப்ரெஸ் பண்ணும்போது யூ பி ஸ்டார்டிங் டு ஃபீல். இதை பண்ணிவிட்டு இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு சாஃப்டாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்
இதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா திஸ் போர்ஷன் இஸ் ஆக்சுவலி ரிலேட்டட் டு த லங்ஸ். சரிங்களா? ஸோ இது ப்ளஸ் இது இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட லங்ஸ் வந்து சுருங்கி விரியுது. ப்ளஸ் வந்து இந்த சளி படிகிறது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக, நான் சொல்கிற மாதிரி இந்த விடிய நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இதை பண்ணிவிட்டு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் அ மிராக்கிள். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் அந்த எரிச்சல் சுத்தமாக சப்சைட் ஆகி லைக் ஒரு ஒரு எலேட்டட் ஃபீலிங், லைக் அது அந்த கோல்டு இல்லை, அந்த எரிச்சல் இல்லை. ஸோ ஐம் ஏபிள் டு சென்ஸ். நான் இதை பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக ரிலீஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸில் ஐம் ஏபிள் டு சென்ஸ் அந்த லங்ஸில் படிகிற கோல்டு வந்து ரிலீவ் ஆகுதுன்னு நான் பார்த்தேன். இது வந்து அட்டஸ்டச் அப்படியே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்க முடிஞ்சது என்னால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக டெய்லியுமே வந்து யூ கேன் டூ முடியும். இப்போ நான் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் லைக் எங்கடா விக்கெட் விழுகும், எங்கடா வந்து ரன் எடுக்க வைக்க முடியாது, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆள் நிப்பாட்டுற மாதிரி. ஓகே, ஸோ யூல் பி த only single player on the ground. ஓகே, only solo player. அண்ட் இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த லங்ஸ் வந்து ரிலீவ் ஆகுது. அண்ட் இது பீரியாடிக்கலாக பண்ணலாம். நீங்கள் வந்து டெய்லியுமே ப்ளீஸ் டூ இட் ஸோ தட் உங்களுக்கு அந்த ப்ரீதிங் இப்போ நான் பேச முடியுது என்னால். அண்ட் காஃப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இட் இஸ் பாசிபிள். ஸோ அதே மாதிரி அடுத்த செட்டிங் பார்த்தீங்கன்னா கண்ணோட மேலே வந்து லைட்டாக ஒரு ஹெவினஸ், ஒரு வலியோட. அண்ட் when I saw that, இப்போ இந்த ஒரு சேம் வீடியோ லைக் I saw this acupuncture thing for this eye, இந்த இடம். ஓகேங்களா? லைக் இஃப் யூ ஹாவ் சம்திங் லைக் ப்ரஷ் ஆர் சம்திங் ஏதாவது ஒன்று அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்டில் வந்து திஸ் இஸ் ரிலேட்டட் டு த ஐ. இந்த இதை வந்து சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட ஐஸில் இது வந்து ரொம்ப பேசிக்காக நான் அந்த அக்குபஞ்சரிஸ்ட்டை ஐ ஸ்போக் டு அண்ட் வாட் ஹீ செட் வாஸ், இந்த பாயிண்ட் நம்ம வந்து இது பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஆர்கனில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது அந்த பிரெயினுக்கு வந்து சொல்லப்படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக தட் இஸ் பீங் அட்டெண்டட் இமீடியட்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக செட்டின் ஆகிட்டு அந்த பெயின் வந்து உங்களை அக்யூமுலேட் ஆகிட்டு அது பண்ணுறதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து யூ ஷுட் பி டபுள் காஷியஸ் வாட் இஸ் கோயிங் ஆன் ஃபார் யூ. உங்களுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்றது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இது ஓகேங்களா? அண்ட் தென் இமீடியட்லி ஆஃப்டர் தட், இதை நான் சொல்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தரோட இம்யூனிட்டியை பொறுத்து வந்து மாறுதுன்னு தான் சொல்லணும். எனக்கு நான் பண்ணது வந்து ஐம் ஷேரிங். அண்ட் வந்து another எபிசோட் வாஸ் லிவர். கரெக்டாக லங்ஸுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஆன் த ரைட் சைடு ஒரு லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப் பெயின். அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு திங்க் லைக் ஆன் த லைக் லிவரோட கொஞ்சம் கிட்ட வந்து அதாவது லிவர் ஐம் ஏபிள் டு சென்ஸ் அப்படி ஒரு ஆர்கன் இருக்குன்றது ஐம் ஏபிள் டு சென்ஸ். அந்த அளவுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்டில் ஒரு பெயின், ரிப் கேஜோட வலி. இதில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு அதுவும் வந்து இட் வாஸ் ஓவர் நைட், ஐ குடன்ட் ஸ்லீப் என்னால். ஸோ அந்த வலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு சப்சைட் பை டூயிங் திஸ். நீங்கள் வெறும் கையில் பண்ணலாம், பட் திஸ் வில் பி ஈஸியர். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது திஸ் இஸ் ஆக்சுவலி ரிலீவிங் யூ ஆஃப் த பெயின் இன் லிவர். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்பலாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு ஃபியூ மேபி ஒரு பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணால் ஒரு 10 வாட்டி. அண்ட் தென் 5 times a day, எனி பார்ட் ஆஃப் த டே 5 times. சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour முன்னாடி. சாப்பிட்ட உடனே பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க, பட் இது வந்து திஸ் இஸ் ஃபைன் ஃபார் த லிவர். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவாக வந்து நீங்கள் யூ ஹேவ் டு நோட்டீஸ். சோஃபார் நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் வந்து அது ஏபிள் டு ஹேண்டில். அண்ட் ஓவராலாக வந்து உங்களோட இம்யூனிட்டி அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தம் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரு 10 times ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் உங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. யூ ஆர் ஃபீலிங் லைக் மச் பெட்டர். ரொம்ப ட்ரௌசியாக ரொம்ப அப்படியே ஒரு 10 பேர் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இல்லாமல் இட் இஸ் ஆக்சுவலி பெட்டர். அண்ட் ஒன் மோர் இஸ் நம்ம என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் வந்து உடம்போட அப்சர்விங் கெப்பாசிட்டி
அதை கம்ப்ளீட்டாக நம்ம நியூட்ரிஷன் வந்து யூஸ் பண்ணுதா அப்படின்னா தட்ஸ் அ பிக் கொஷின். ஸோ இதுவும் வந்து அனதர் திங்கு, உங்களுக்கு ஓவராலாக அவங்க உடம்போட சப்போர்ட் வந்து தேவை. அவங்க உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்டாங்க. இட் பி நான் சொன்ன மாதிரி அந்த லைக் ஒரு சோலோ பிளேயர் தேர், ஓகேங்களா, அகேன்ஸ்ட் த மாஸ்டர் பிளாஸ்டர். ஸோ இப்போ இந்த இடம், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் வந்து இங்கே ஒரு இது தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஓகே. ஸோ இது வந்து கிளாக் வைஸ் வந்து ஒரு 10 to 14 times you can do, and then anti clockwise ஒரு 14 times. ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா, this is directly, இது ஆக்சுவலாக நான் ஒரு ஆர்டிக்கலில் ரீட் பண்ணேன், they have actually applied for a permission இந்த மாதிரி வந்து இது பண்ணுறதுக்காக, அதாவது லைக் இதை யூஸ் பண்ணுறது அக்குபஞ்சரை வந்து கோவிட் ரெமடியாக யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு திஸ் இஸ் அன் எஃபெக்டிவ் பார்ட். ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்ற, நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற கெப்பாசிட்டியை ஒட்டு மொத்தமாக வந்து இது பண்ணிவிட்டு அண்ட் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி உங்களோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் ஓவராலாக யூ கெட்டிங் ரெடி டு ஃபைட் அவுட் த வைரஸ். சரிங்களா? ஸோ ஃபார் ஸோ குட். ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்றைக்கி தான் பேசுகிறேன். இன்றைக்கி ஐம் ஏபிள் டு, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. அண்ட் another thing is இப்போ த்ரோட் இது பண்ணுறது, ஆல் தட் ஸ்டஃப் இஸ் இட் வில் கோ ஆன். ஸோ இப்போ வரைக்கும் நான் இது பர்டிகுலராக ஏன் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் சம்படி அவுட் தேர். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு, ஒரு 5 நாள் கழித்து படன்னு ரிலாக்ஸ் பண்ணி வேறு ஏதோ செய்யுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கோவிட்க்கு டேப்லெட் போடும்போது அந்த தலைவர் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பார். அது நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம இப்போ என்னோடய டாக்டர் சொன்ன மாதிரி ஆஃப்டர் 5 days 7 நம்ம வந்து டேப்லெட் மாற்றணும். அண்ட் தெர் ஆர் ஃபியூ டேஸ் ஆஃப்டர் 10th day or something இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட், லைக் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஆல் தட் ஹீ செட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆல்ரெடி அந்த 7 நாளும் மாத்திரை போடாமல் கடந்து போயிட்டு ஒரு க்ரோசனில் சர்வைவ் ஆகிட்டு திடீர்னு அளவுதானு கேட்கணுன்னா இட் இஸ் கோட் பி டிஃபிகல்ட். சரிங்களா? அப்புறம் நீங்கள் ஆக்சிஜன் தேடு, அது தேடு, இது தேடு, ட்ரை டு கோஆப்ரேட். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் வந்து யூ ஷுட் பி ஸ்மார்ட் இனஃப் டு ஹேண்டில் திஸ். வெரி சிம்பிள். ஓகேங்களா? பயந்து ஓடியெல்லாம் பிரயோஜனம் இல்லை. வந்தாச்சு, வர்றது பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? அண்ட் வந்து என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எல்லாருக்கும் வந்துட்டு தான் போகும். சரிங்களா? யாரும் வந்து ஸ்பேர் பண்ண போகிறதா தெரியல. பிகாஸ் ஐ ஹியர் தட் இட்ஸ் கான் பி அ தேர்ட் வேவ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து திஸ் இஸ் மை பியூர்லி அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஷேர் திஸ் வித் யூ. ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல் அண்ட் ஸ்டே பிரேவ். ஓகே, இது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து காலங்காலத்துக்கும் வந்து சிக்கன் பாக்ஸுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். போட்டாலும் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு. லைக் அந்த காலத்தில் பத்தியோன்னு இருந்திருக்கோம், ஜாண்டிஸ்க்கு பத்தியம் இருந்திருக்கோம். ஸோ வி ஆர் யூஸ் டு ஆல் திஸ். ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணி ஒரு 14 நாள் ஒரு 4 சவத்துக்குள்ளே அட்டன் பண்ணுறதுலாம் இட் நாட் நியூ ஃபார் அஸ். நம்ம சின்ன வயசுலேருந்து பழகிருக்கோம். ஆல்மோஸ்ட் மெனி அதர் திங்ஸ் வி கம் அக்ராஸ். ஸோ லெட்ஸ் பி யூஸ் டு திஸ். இதை கடந்து வருவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆல் ஆஃப் யூர். அண்ட் வந்து தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி யாரும் சூப்பர் ஹீரோ கிடையாது. எனக்கு வராதுன்னு காலை தூக்கி விட்டுலாம் சுத்தாதீங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கோப் அப். அவ்வளோதான். சரிங்களா? என்ன பண்ணுதோ அதை வந்து தயவுசெய்து கோப் அப் பண்ணுங்கள். டோன்ட் லெட் இட். அதுக்கு வந்து டோன்ட் கிவ் அப். ஓகே, டோன்ட் சரண்டர். யூ ஆர் த பிகர் master blaster ever. Okay, you are the actual hero, right? All the best. Thank you.